இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாக்யலட்சுமி சீரியலில் கதை இப்போ பாக்யாவுடைய கல்யாணம், இன்னொரு பக்கம் கோபியுடைய குழந்தை அப்படின்னு தான் போக ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமான கதைக்களம் தான். ஏன்னா தமிழ் சீரியலில் இந்த அளவுக்கு ப்ராக்ரஸிவான்னு சொல்லலாமா, இல்லை வித்தியாசமானு சொல்லலாமா, குதர்க்கமானு சொல்லலாமா, எல்லாம் கலந்து கட்டின மாதிரி ஒரு கதைக்களம் வந்ததுலனே வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அதில் இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, எடுத்த உடனே பழனிசாமியும் பாக்யாவும் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கும்போது ஹோட்டலில் இவங்க ஜோடியை பாருங்களேன், கண்டிப்பாக சூப்பர் ஜோடி. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக பழனிசாமி எனக்கு பாக்யாவை பிடிச்சிருக்கு, அக்கா பாக்யாக்காவை பிடிச்சிருக்கு அப்படின்னு செல்வி அமிர்தாட்ட சொல்ல, ஏங்கா இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னா, உனக்கு எழில் இருக்காங்க, ஜெனிக்கு செடியான் இருக்காங்க, அக்காவுக்கு மட்டும் பழனிசாமி இருக்கக்கூடாதா? ஒரு கூடையே இருந்து ஒரு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருந்தால் நல்லது தானே, அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது ஓகே தான்க்கா அப்படின்னு அவங்களும் சொல்லிடுறாங்க. இது நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா ராதிகா அம்மா அட்வைஸ் மேலே அட்வைஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நானே இப்போ சொல்லிட்டுமா மயூ கிட்ட அப்படின்னு சொன்னால், இல்லை மயூட்ட நான் சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும், அவள் இப்போ டியூஷன் போயிருக்கா, நாளைக்கு நானே பொறுமையாக பார்த்து சொல்லிக்கிறேன், எனக்கு சொல்கிறது தான் ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது அப்படின்னு ராதிகா சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அவங்களுக்கு இன்னொரு குழந்தை பிறக்க போகுதுங்கிறத மயூ கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் கோபி அங்கே வீட்டுக்கு வராரு. இப்போ புது வீடு வேறு மாறிட்டாங்கல்ல, அந்த வீட்டுக்கு வந்த உடனே இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே வச்சு இப்போ கோபிக்கிட்ட இவங்களுடைய அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பாருங்கள், இதான் நல்ல முடிவு, உங்களோட பசங்கள்லாம் கம்ப்ளீட்டாக பாக்கியா பக்கம் மாறிட்டாங்க, உங்கள் பெரிய பையன் உங்களை அடிக்கவே வந்தார், ஞாபகத்தில் இருக்கா, முன்னாலாம் பாசமாக இருந்தவர். ஸோ இப்போ இந்த சமயத்தில் உங்களுக்குன்னு ஒரு குழந்தை இருக்கிறது நல்லது, உங்களுக்கும் ஒரு ஆதிகாவுக்குன்னு ஒரு குழந்தை இருந்தால் தான் அது உங்களுடைய பந்தமும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். இதை நானே சொல்லணும்னு நினச்சேன், ஆண்டவனே கொடுத்துட்டான் அப்படின்னா பேசி நீங்கள் இதில் எதுவும் யோசிக்காதீங்க, வயசை பற்றிலாம் யோசிக்காதீங்க, கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லது தான் அப்படின்னு சொன்ன உடனே கோபி சரின்னு தலையை ஆட்டிட்டு கிளம்பி வாங்க ராதிகா போகலான்னு கூப்பிட்டு போயிடுறாரு. இங்கே வீட்டுக்குள்ளே நுழையும் போதே என்ன ஆச்சு, என்ன கைத்தாங்களா கூட்டுறா, என்ன ஆச்சு, அவளுக்கு வாந்தி சரியாயிடுச்சா அப்படின்னா, வரும் வராது எனக்கு தெரியல, இதை நான் போகிறோமா அவளை பார்த்துக்கிறோமா அப்படின்னு குடுன்னு ஓடிட்டார் கோபி. ஏதோ திருட்டுத்தனம் பண்ணுற மாதிரி திருன்னு முடிக்கிறானேன்னு இவங்க யோசிச்சு, ஏதோ ஒன்று இவன்ட்ட வித்தியாசமாக இல்லை, கோபியை நோட் பண்ணியா கவனிச்சியா அப்படின்னு கேட்ட உடனே பாக்கியா, நான் ஏன் அவரை கவனிக்க போகிறேன் உங்கள் பையனை அப்படின்ட்டாங்க. உடனே இப்போ நான் பார்த்தா ஏதோ பேங்கை கொள்ளடிச்சு வந்த மாதிரி இருக்காங்க, போலீஸ் பிடிச்சிட போகுது அப்படின்னு ஜெனி கிண்டல் பண்ணேன். என் பிள்ளை அப்படிலாம் பண்ணுவானா, என்ன நினச்சிட்டு இருக்க நீ அப்படின்னு ஈஸ்வரி கேட்ட உடனே ஜோக் அப்படின்னு சிரிக்கிறாங்க. ஆனால் அமிர்தா கிட்ட எதுவுமே பேசலை ஈஸ்வரி. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ இதெல்லாம் மாற்றி பேசி முடிச்சதுக்கப்புறமா நமக்கு எதுக்கு அவங்கள பற்றி கவலை அப்படின்னு பாக்கியா சொன்ன உடனே திரும்பி அப்படிங்கிறாங்க ஈஸ்வரி. இல்லை எனக்கு எதுக்கு கவலைன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்குள்ளே ஹோட்டல் நல்லா போகுது, பிஸ்னஸ்லாம் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் லாபம் வர ஆரம்பிச்சிருச்சு, பார்க்கிங்லாம் ரெடி பண்ண உடனேன்னு சொன்ன உடனே எல்லாரும் சந்தோஷம் சூப்பர்னு பாராட்டிகிட்டு இருக்காங்க. அதோட நீங்களும் வாங்க ஹோட்டலுக்கு அப்படின்னா, நான் இப்போ கோபியுடைய ஹோட்டலுக்கு வேறு போகிறேன்னா, கிச்சனுக்கு வேறு போகிறேன்னா, அதுக்கே கால் வழியாக இருக்குது, சரி முடியும் போது வரேன் அப்படின்ட்டு கிளம்பி போயிடுறாங்க. அவங்களுக்கு அவங்க பிள்ளையோட பிஸ்னஸ் தான் முக்கியம். கிளம்பி அவங்க போயிடுறாங்க. போனதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அமிர்தாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இவங்க பேசலைங்கிறது. இவங்கெல்லாம் ஆறுதல் சொன்னாலும் கேட்காம எழில்கிட்ட அழுதுட்டு இருக்காங்க. இப்படி கம்ப்ளீட்டாக பாட்டி என்கிட்ட பேசவே மாட்டுறாங்க, என்ன பண்ணுறதுன்னே தெரில, குழந்தைங்கிறாங்க, நீங்கள் குழந்தை வேணாங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, பாரு, மற்றவங்க சொல்கிறாங்கிறதுக்காக நம்ம வாழ்க்கையில் இருக்க முடியும் நம்ம எடுக்க முடியாது. பாட்டியை தவிர எல்லாரும் ஒன்று நல்லா தானே பேசுகிறாங்க, பாட்டி சரியாகி அவங்களே பேசிடுவாங்க. அதுதானே ஜெனியும் சொன்னாங்க, நீ ஏன் கவலைப்படுற, நம்ம இப்போ தான் இப்போ நிலா வளரட்டும், நிலா முதல்ல ஸ்கூலுக்கெல்லாம் போட்டோம், அப்புறம் அந்த பேச்சை பற்றி பேசிக்கலாம், நானும் இப்போ தான் ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்கேன், அடுத்து என்ன பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கேன், நீ முதல்ல அதை படி, வா மொட்டை மாடிக்கு போய் நம்ம 2 பேரும் பேசிகிட்டு இருக்கலாம், கொஞ்சம் நேரம் சேஞ்ச் ஆஃப் டைம் சேஞ்ச் ஆஃப் பிளேஸ்லாம் கொடுப்போம், ஒரு இடமாற்றம் இந்த கால மாற்றம்லாம் இருந்தாலே எல்லாம் உனக்கு சரியாயிடும், நீ எதை பற்றி யோசிக்காத அப்படின்ட்டாச்சு. இதுக்கு நடுவில் பழனிசாமி என்ன பண்ணுறாரு, நம்மளோட வாட்ஸ்அப் ஸ்டோரியெல்லாம் கண்டிப்பாக பாக்கியா பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு வெவ்வேறு சட்டையை போட்டு கண்ணாடியை போட்டு ஃபோட்டோவாக எடுத்து அதை ஸ்டோரியாக வைக்க, அதை இனியா பார்த்து கிக்கிப்பிக்கின்னு சிரிச்சுட்டே பாக்கியாட்ட காமிக்க, பாக்கியா ஐயோ சார் என்ன பண்ணிட்டுருக்காரு இவர் அப்படின்னு அவங்க சிரிக்கிறாங்க. ஒரு காமெடியாக பார்த்துட்டு இருக்காங்க. அவர் என்ன ஒரு காதல் நினச்சிட்டு இருக்காரு, என்ன நடக்க போகுதுங்கிறத பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாக்யலட்சுமி சீரியலில் கதை இப்போ பாக்யாவுடைய கல்யாணம், இன்னொரு